வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாரு. படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. விளைச்சலுக்கும் வெளிநாட்டுக்கும் ஜெம்மபாய்ங்கிற மாதிரி இந்த பையன் கிட்ட போராடிதான் படிக்க வைக்கணும். எறும்பு ஒரு கல்லும் தேய்ங்கிற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும்னு நினைக்கிறாரு. அவங்க அப்பா பொறுமையா அறிவுரை சொல்றாரு. ஆனா பையன் கேட்கல. போப்பா, பள்ளிக்கூடம் போற வேலையெல்லாம் எனக்கு ஒத்து வராது. அப்பாவுக்கு கோபம் வருது. சத்தம் போடுற சத்தம் கேட்டு அம்மா வெளியே வராங்க. ராசா, உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள வேலை போகும். நீ இப்போ படிக்கலன்னா ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. நீ நல்லா படிச்சுக்க. அடைமலை விட்டாலும் செடி மலையை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க நினைச்சு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போறான். அவனுக்கு படிக்க பிடிக்கல. நினைச்சதாம் கழுதை எடுத்துதான் ஓட்டமிக்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான். விளையாட யாராவது வருவாங்களான்னு பாக்குறான். அங்க எறும்பு ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. இரும்பி என் கூட விளையாட வாரியா? உடல் கூழுக்காலும் கொண்டு பூவுக்காலுங்கிற மாதிரி எனக்கு நிறைய வேலை கிடைக்கணும். நான் என் குழந்தைகளுக்கு தீனி கொடுக்கணும். அரிசி நோய் இதெல்லாம் சேர்க்கணும். சப்பனுக்கு கட்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? நான் கிளம்புறேன். உனக்கு வேணும்னா அதை பார்த்து பார்த்தேன். என் குழந்தை விளையாடு. சரி, நீ என் கூட விளையாட வாரியா? நல்ல வாங்க பணம் எடுக்கலாம். நாக்கெல்லாம் பூச்சி பணம் எடுக்கலாமா? உனக்கு தான் வேலை இல்லை. 1000 பழம் நெல்லுக்கு ஒரு அஞ்சு பூச்சி போதும். இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தா என் கூட்டமே கெட்டு போயிடும். உங்க கூட்டத்துக்கு 1000 தேடி இருக்கு. நீ ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கலன்னா குறைஞ்சா போயிடும். ஆள் கூட்டினா பாம்பு சாகுனா கையை ஓடித்தான் கரணம் போட முடியும். வெள்ளம் குடி ஊறதுக்குள்ள நம்ம தேர்ந்தெடுத்து போகணும். தேனியும் போயிடுது. பையன் கொஞ்சம் தூரம் நடக்கிறான். ஒரு வீட்டு வாசலில் பொதுமாடு ஒன்று நிறுத்திட்டு இருக்கு. மாடு சும்மா தானே இருக்கு. என் கூட விளையாட வாரியா? எது சும்மா இருக்கேன். காவிரி பாரம் சுமக்கிறவன் தான் தெரியும். இப்போ உனக்கு தான் வேலை இல்லை. இருக்கணும் புள்ளியோ போயிடா அதுக்கு பசிப்போம். நான் என் முள்ளாடிக்கு உப்பு முட்டை புளி முட்டெல்லாம் கொடுப்போம். நான் வர நியூஸும் அந்த ஆண்கிட்ட போய் விளையாடு. ஆமே 4 வீட்டுல கல்யாணமா? நான் இப்ப அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாக்குற மாதிரி எங்கேயும் வேகமா போய்கிட்டு இருக்கேன். என் கூட விளையாட வாரியா? என்னை விட வேகமாக ஓடுற முயலோட போட்டு வச்சிருக்கேன். அவ பொண்ணு தவ போட நடந்துருக்காங்க. அப்போ வந்து நான் கூட போய் நான் நடந்தே ஆகணும். பாடி குத்தினாலும் அதில் அரிசியாமா? நீ ஓடி பார்த்தாலும் இதை முத்த முடியுமா? அதில் அடிச்சா அதில் வலிங்கிற மாதிரி போயிட்டு செஞ்சாலாம் முடியும். தான் படிச்சிருக்க மாதிரி பார்க்க. பையன் கொஞ்சம் தூரம் படிச்சிருக்கிற முயல் கிட்ட போறான். மயிலே குத்துக்களுக்கு என்ன குளிரா வேளாங்கிற மாதிரி கவலையே நான் படுத்திருக்கே, வா விளையாடலாம். அகலியில் விழுந்த முதலுக்கு அறிவியல் சொத்து ஒன்று சொல்ற மாதிரி எதிரில் படுத்துட்டீங்க. நல்லா போனதே இடம் கொடுத்து போய்விட்டேன். இந்த தடவையாவது நான் முடியாகும். அதனால் நான் வேகமாக ஓடணும். வேணும்னா அதை அங்கிருக்கிற குட்டிச்சோறு போல போய் விளையாடு. அந்த பையன் கார்த்திகை மாதம் பிரே கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடைச்சிருச்சு நினைச்சா அந்த குட்டிச்சோர் மேலே ஏறி குதிச்சு விளையாடுறான். அது ரொம்ப பழைய மலையில வேற நல்லா ஊறிட்டு அவன் ஏறி குதிச்சதும் போலன்னு இடிஞ்சு விடுது. அதுல இருந்த எறும்பு பூச்சி வண்டி எல்லாம் வெளியில வருது. அடப்பாவி, நான் விளையாட விட்டாலும் கதையிலன்னு அப்பால போனாலும் விதியில நின்றுட்டு தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட்ட ஆள் எல்லாம் இருக்கும். உனக்கு தான் வேலை பாட்பாட்டு சேர்த்து வச்சுக்கோ. நீ விளைச்சி வீணாக்கிட்டேயே. எறும்பு பூச்சி வண்டி எல்லாம் கோபத்துடன் அவன் கையில காடுல ஏறி நறுக்குன்னு கடிக்குது. அழுறவன் பக்கத்துல இருந்தால் கிளுறவன் பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு அந்த பையன் தத்திக்கிட்டு ஓடுறான். அமாவாசை இருக்காது. பெருச்சாலிக்கு போன இடமெல்லாம் பழுதானிங்கிற மாதிரி காட்டுலையும் மேட்டிலையும் ஏறி விழுந்து வீட்டுக்கு ஓடி வந்து சேர்ந்தான். அம்மா ஊரு உலகத்துல எல்லாரும் அவங்க வெளியே பாக்குறாங்க. எறும்பு கூட சும்மா எல்லாமே வேலையை செய்துங்க. எனக்கு இப்பதான் புத்தி வந்துச்சு. ஏன் வேலை படிக்கிறதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இனிமே நானும் சும்மா இல்லாம பள்ளிக்கூடம் போய் படிப்பேன். அதுக்கு பிறகு அந்த பையன்